புண்கள் வந்து ஆறாமல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து 3 விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் எங்களை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் புண்கள் பற்றி தான் நான் பேச போகிறேன். காலில் புண்ணு இருக்குது, கையில் ஏதாவது இடத்துல புண் வருது, இது நீண்ட காலமாக ஆறாமல் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி புண்கள் வந்து ஆறாமல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து 3 விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று வந்து அந்த புண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அதில் சலம் இருக்கா, இல்லை தண்ணி மாதிரி வடியுதா, இல்லை அந்த புண் மேலே வந்து ஏதாவது மஞ்சள் கலராக வந்து தோல் மாதிரி ஏதாவது படிந்திருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இரண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த புண்ணை வந்து டெய்லி சுத்தம் பண்ணணும். இது மிக மிக முக்கியம். ரொம்ப பெரிய புண்ணாக இருக்குது, நிறைய தண்ணி வருதுன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் சுத்தம் பண்ணால் கூட, ஒரு வாட்டி நீங்கள் கிளினிக்கில் போய் பண்ணுறீங்க, இன்னொரு முறையில் வந்து நல்லா அதை பற்றி தெரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்றது கூட ஒரு நல்ல விஷயம். மூன்றாவது வந்து அந்த புண்ணுக்கு உண்டான ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கால் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை, நல்லா இருக்குது, ஆனால் அங்கே ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் அந்த கால் புண்ணு வந்து சீக்கிரம் சரியாகாது. நாலாவது வந்துட்டு அந்த உங்கள் உடம்பு ரீதியாகவும் நீங்கள் பார்த்துக்கணும். காலில் புண்ணு இருக்குது, ஆனால் இனிப்பு நீர் அதிகமாக இருக்குனாலும் அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்காது. நீங்கள் புண்ணை நல்லா சரி பண்ணிகிட்டே இருக்கும்போது காலில் வந்து உங்களுக்கு இனிப்பு நீர் அதிகமாக இருக்கும்போது அந்த கால் புண்ணு வந்து இனியும் மோசமாகறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 4 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று, அந்த புண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. அடுத்தது, ட்ரெஸ்ஸிங் வந்து சரியான முறையில் உங்கள் மருத்துவர் சொல்கிற ஆலோசனைப்படி நீங்கள் செய்யணும். மூணாவது வந்து அந்த காலில் அந்த புண் பகுதியில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாலாவது, இனிப்பு நீர் இருக்கிறவங்களுக்கு அந்த இனிப்பு நீர் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். இது 4 விஷயங்களையும் நீங்கள் செஞ்சால் மட்டுமே தான் ஒரு கால் புண் வந்து உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மருத்துவரை போய் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே நம்மளோட இடத்துலையும் கிளினிக்கில் வந்துட்டு நம்ம வந்து இந்த கால் புண்ணுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட முடியும். நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். இந்த கால் புண் சரியாகிறதுக்கு உண்டான உறுதியும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான மருத்துவ ரீதியாகவும் எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.